அஸ்ஸலாமுஅலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டில் ஷேர் பண்ணி விடுங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய்மா. அரை நெல்லி, சின்ன நெல்லி அந்த ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாமா. நம்ம பிடுங்கி கழுவி கொஞ்சம் நேரம் காற்றுல காய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப அருமையான ஒரு ஊறுகாய்மா இது. இது நம்மளுக்கு வந்து 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஆனால் நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சேன். இது எனக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு வரும். இந்த கொஞ்சம் நெல்லி தான் கிடந்துச்சு, அதனால் அதை எடுத்து செஞ்சுட்டேன். எனக்கு ஊறுகாய் முடிஞ்சிருச்சு. அதனால் இதை ஊற வைக்கலாம் வேண்டியதில்லை, உடனே செஞ்சு நம்ம உடனே சாப்பிட்றலாமா. அதை வாங்க நம்ம எப்படி செய்யலான்ட்டு இப்போ மரத்தில் போய் நெல்லிக்காய் பிடிங்கிட்டு வந்து நம்ம செய்வோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஒரு கொத்தில் மட்டும்தாம்மா இருக்குது, அந்த பக்கம்லாம் எல்லாம் பிஞ்சாக கிடக்கு. இது வந்து கொஞ்சம் பழுத்துருச்சு. ஏன்டா ஒரே புகை மூட்டமாக கிடந்ததுனால சிறுசுலேயே பழுத்துருச்சுமா. நானும் முத்துன்னு வச்சுக்கிட்டு தான் இல்லை, அது எல்லாமே பழுத்துருச்சு, மஞ்சளாக வந்துருச்சு. இதுக்கு மேலே எல்லாமே கீழே தான் கொட்டும். அதனால் நான் எடுத்துட்டேம்மா. கொஞ்சம் தான் கிடச்சிச்சு, பரவாயில்ல எடுத்துட்டேன். இதை வச்சு 2 வாரம் ஒட்டலாம்ல. அதோட கழுவியாச்சுமா. கழுவி நல்லா ஈரத்துணியில் காய வச்சுட்டு வெந்தயத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம், கடுகு அரை ஸ்பூனுமா, ஜீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் வந்து 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனுமா. அதை போட்டு நல்லா கடாயில் வறுத்துக்கிட்டு பொடி பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். அதான் அந்த பொடி பண்ண தூள், வெந்தயத்தூள். சரியாம்மா. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனு, பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், நெல்லிக்காய். பூண்டு வந்து ஒரு 10 பல்லுமா. அதை நல்லா இடிச்சுக்கிறேங்கம்மா. ஏன்னா இந்த ஊர் பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நான் லைட்டாக இடிச்சுக்கிறேங்க. அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனை போடுங்க. கடுகு அரை ஸ்பூனு போடுங்கம்மா. நான் கடுகு ரொம்ப சேர்க்குறதில்ல, அரை ஸ்பூனை போடுங்க, சின்ன ஸ்பூனு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு. நல்லெண்ணெயை முதல்ல ஊற்றிக்கிறேங்கம்மா. எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது. அது மேலே எண்ணெய் வந்ததோடு நம்ம அடுப்பு அடைச்சிட வேண்டியதான். சுருக்க வெந்துரும்மா நெல்லிக்காய். இது மீன்கறியிலோட நெல்லிக்காய் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட 1 ஸ்பூனு மிளகாத்தூளுமா. 1 மங்கு நெல்லிக்காய்க்கு இவ்வளோ. இந்த ஜாமான் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய நெல்லியில் நீங்கள் செய்யலாம். அதை வந்து விதையை எடுத்துகிட்டு செய்யுங்க, இதுக்கு விதையை எடுக்க வேண்டியதில்லைம்மா. அப்புறம் மிளகாத்தூளை போடுங்க. அடுப்பை லேசாக வச்சுருங்கம்மா, இல்லைன்னா கருவிரும். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. அப்புறம் 1 ஸ்பூனு வெந்தயத்தூளுமா. ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூள், 1 ஸ்பூனு அது என்ன மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெருங்காயத்தூளுமா. பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்கம்மா, சின்ன ஸ்பூன்மா. அரை ஸ்பூன் போடுங்க போதும். இந்த இதுக்கு இந்த எண்ணெயே போதும் நம்மளுக்கு. அதோட நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் அதில் கொட்டுங்க. கொட்டி நல்லா பிரட்டுங்க. பிரட்டிட்டு உப்பு போடுங்கம்மா. கொஞ்ச நேரம் வேகட்டும், உப்பு போடுங்க. இந்த உப்பு பத்தலை, அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டேம்மா. அப்புறம் நான் போட்டேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம அடைச்சிட வேண்டியதான். நல்லா நமுந்துருச்சுமா. அவ்வளோதான். உப்பு சாரணும்ல, அதனால் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு அடைச்சிருங்க. அவ்வளோதாம்மா. இதாம்மா நெல்லிக்காய் ஊறுகாய். ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.